கர்த்தரின் கண்கள். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பூமியில் உள்ள எல்லோரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 33, 13 முதல் 15 வரை. கர்த்தர் வானத்தில் இருந்து பார்ப்பதோடு அவர் இந்த பூமியில் இருந்தும் பார்க்கிறார். அவர் சர்வ வியாபகர், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். அவர் இருக்கும் இடங்கள் எல்லாவற்றில் இருந்தும் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். மனுஷருடைய ரகசியமான பாவங்கள், மனுஷருடைய ஊழியங்கள், அவர்களுடைய வருத்தங்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது. பூமியில் உள்ள மனுஷர் எல்லோரும் ஒன்று போல் இருப்பதில்லை. அவர்களில் நல்லோரும் இருக்கிறார்கள், தீயோரும் இருக்கிறார்கள். கர்த்தரின் கண்கள் எல்லா இடங்களிலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் தீமையையும் பாவத்தையும் அசுத்தத்தையும் அருவருக்கிறார், நன்மையை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய வேதனைகள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள் ஆகிய எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நோக்கி பார்த்த தீயோரும் தீமையும், ஆதாமும் ஏவாளும், ஆகானும் அவனுடைய பாவமும், பெல்ஷாத்சார். கர்த்தர் நோக்கி பார்த்த நல்லோர், ஆபிரகாம், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து.